வேலை ஊழியர்கள் மத்தியில கூட சோதரம் இந்த சகதியிலும் சேர்த்தலையும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறாங்க. லேலூயா லேலூயா சோதரம் ஆண்டு நாம் மகிமைப்படட்டும். இப்போ நம்ம பிஷப் ஐயா கையில் கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம கரங்களை தட்டி நம்ம ஐயா வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்னி வெற்றி உள்ள கர்த்தரின் சத்தம் ஜெப வீட்டுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம உருவாக்கணும், ஜெப குழுக்களை உருவாக்கணும், சபைகளை உருவாக்கணும், நீங்கள் உருவாக்கணும். நாங்கள் ஆலயத்துக்குள்ள இன்றைக்கு நுழைந்தவுடன் கர்த்தர் சொன்னார், இங்கே இருக்கிற எல்லாரும் ஊழியக்காரங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா ஊழியக்காரங்க எப்படி சொல்கிறது, எல்லாரும் விசுவாசிகள் தானே அப்படின்னு சொன்னேன். இல்லை, இவங்க எல்லாரும் எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே வார்த்தையை அவரும் சொல்கிறார். என்ன சொன்னார்? அதே வார்த்தையை அவரும் சொன்னார். எல்லாரும் என்னை எப்படி மாறணும்னா எலிசாக்களாக மாறணும், எலிசாக்களாக மாறணும். எலிசா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். எலியா ஒரு தீர்க்கதரிசி, எலிசா ஒரு தீர்க்கதரிசி. எலிசா ரெட்டிப்பான வரம் பெற்றவர். ஆமென். இப்போ நீங்கள் ரெட்டிப்பான வரம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள், இந்த சபையினுடைய முக்கிய விசுவாசிகளாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரெட்டிப்பான வரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்கிறீர்கள். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நான் தான் உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணணும். ஆனால் ஐயா கேட்டுக்கிட்டாங்க, ஐயா 19ஆம் தேதி மங்கர்ராஜ் ஐயாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஐயா அதனால் அவர் விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரமாக ஐயா கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஐயா ஒவ்வொரு இடத்துக்கும் ஜெபம் பண்ணி தான் போவாங்க, ஜெபம் பண்ணாமல் போக மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க 3 நாள் அவகாசம் கேட்டாங்க. நான் வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு 3 நாள் அவகாசம் கேட்டாங்க. 3 நாளைக்கு பிறகு ஃபோன் பண்ணி, பிரத்யேகமாக ஃபோன் பண்ணி, நாங்கள் 2 பேரும் ஃபோன் பண்ணி பேசினா அதில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். ஒவ்வொரு நேரமும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த 19ஆம் தேதி நான் வாரையா ஐயாட்ட சொல்லிடுங்க அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபோனில் கிடைக்கல, அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டோம். அந்த முறைமையின்படி இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் இன்றைக்கு ஸ்தோத்திரம், நம்ம டேவிட் பிரதர் ஸ்தோத்திரம் அங்கே ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தை இருக்குது? அவர் ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னார். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன வார்த்தை இருக்கிறது? ஸ்தோத்திரம் வாசிங்க, எடுங்க. ஆண்டவருக்கு ஒரு பேரை கொடுக்கணும். உன்னதமான தேவன். நம்ம தேவனுக்கு எப்படிப்பட்ட தேவன்? உன்னதமான தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டாவது சங்கீதத்தில் அதே மாதிரி அந்த வார்த்தை அப்படியே வந்திருக்கு. என்ன வார்த்தை? உண்டு. அந்த ஒரு சங்கீதத்தை இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தை பாருங்க. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார். அவர் உன்னதமான தேவன். ஆமென். பிரியமானவர்களே, நன்றாக கவனிங்க. பாஸ்டர் சொன்னாங்க,
நம்ம உருவாகணும் அப்படின்னு சொன்னாங்க. லேசில் நம்ம உருவாக்க முடியாது, பிசாசு நம்ம உருவாக்க விட மாட்டான். ஆமென். ஆண்டவருக்கு என்ன பெயர் தெரியுமா? உண்டாக்கினவர். அல்லேலூயா. உன்னதமானவர், உண்டாக்கினவர். மத்திய சோத்திரம் இந்த சங்கீதம் 121 2 வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் அவர் தான் உண்டாக்கினாரு. அவர் கர்த்தர். அவரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. உருவாக்கணும்னா ரொம்ப கஷ்டங்க. நான் உருவானேன், அதுக்கப்புறம் எங்கள் மனைவியை உருவாக்கினேன், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்டரை உருவாக்கிட்டோம். அல்லேலூயா. செம்மையாக உருவாக்கிட்டார். என்னது ஆரணியில் கூட உங்களை பற்றி தான் சொன்னீங்க. ஆமாம். அல்லேலூயா. ஆரணியில் அவரை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் நம்ம ட்ரூகாட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசியிருக்கோம். உருவாக்கி இப்போ அவர் உருவாக்குகிறவராய் மாறி நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோன்னா உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். சபைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம், ஊழியங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். தேவ ஊழியர் ஐக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், அடுத்து செனாடை உருவாக்கிட்டு இருக்கிறோம், பிஷப் கவுன்சில் உருவாக்கிட்டு இருக்கிறோம், ஐக்கிய தலைவர்களின் கூட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கிறோம். உருவாக்குறது தான் வேலை. அநேக சபைகளை உருவாக்குறது தான் வேலை. இப்போ அதே அபிஷேகம் அவருக்குள்ள வந்துச்சு, பாஸ்டமாக்குள்ள வந்துச்சு. உருவாக்குறது தான், உங்களை உருவாக்கணும். ஆமென். அல்லேலூயா. 7 ஜெபக்குழு உருவாக்கணும். 7 இடத்துல கிராமம் சுற்றி இருக்கிற கிராமங்களில் 7 ஜெபக்குழு ஒவ்வொருவரும் பொறுப்பெடுக்கணும். இப்போ இந்த என்ன ஊர் அதிகம்? காந்தி நகர இந்திரா நகரில் ஒரு ஜெபக்குழு உருவாக்கணும், அதில் ஒரு ஆள் பொறுப்பெடுக்கணும். அதே மாதிரி எருமையூரில் ஒரு ஜெபக்குழு உருவாக்கணும், அதில் ஒரு பொறுப்பெடுக்கணும். இன்னொரு குன்றத்தூரில் ஒரு ஜெபக்குழு உருவாக்கணும், அதில் ஒரு பொறுப்பெடுக்கணும். இப்படி இப்போ அந்த ஜெபக்குழுக்கள் மாதத்தில் ஒரு முறையாவது நடக்கணும். அல்லேலூயா. எல்லா ஜெபக்குழும் ஏறணும். அப்படி நீங்கள் உருவாக்கணும். டேவிட் பிரதர் பேசும்போது சொன்னார், நீ ஆயத்தப்படு, ஒன்று வச்சு நான் என்ன செய்வேன்? ஆயத்தப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண வார்த்தை இல்லை, பயங்கரமான தேவனுடைய வார்த்தை. அதை தேவன் கனம் பண்ணுகிறார். ஆமென். ஆனால் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். எல்லா குடும்பங்களையும் இங்கே வர வைக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம சபையில் ஒரு 2-3 பேர் விசேஷமாக வருவாங்க. எப்படி? வராதவங்களை போய் சந்தித்து நீங்கள் ஏன் வரல அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள அடுத்த வாரத்தில் கூப்பிடணும். ஒரு 2-3 பேர் உற்சாகமாக எழும்புங்க. இப்போ பாஸ்டர் அங்கே இருக்கிறாங்க, அங்கேருந்து அடிக்கடி வர முடியாது. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் உருவாகி நீங்களே உற்சாகமாக எழும்பணும். ஸ்தோத்திரம். ஆமாம். வராதவங்களை அழைச்சிட்டு வரணும். முழு குடும்பம், எல்லாரும் முழு குடும்பமாக வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. ஓய்வு நாள் பரிசுத்தமானது, அந்த நாளில் எல்லாரும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் இருப்போமாக. சபைக்கு முக்கியமாக பால் சீலிங் போடணும், ஏசி வைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. அடுத்தடுத்து நிறைய இருக்குது, அதெல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமாம். பிள்ளைகள் 2 பேரும் உருவாக மாட்டேங்கிறானுங்க. ஆமாம். இங்கிலீஷ் பேசணும் 2 பேரும், உருவாக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னதமான தேவனுக்கு ஒரே ஒரு சரணம் பாடிட்டு நம்ம ஐயாவுடைய கரத்தில் கொடுக்கணும். உன்னதமான தேவா, உலகை படைத்த தேவா, உம்மை நம்பி நிற்கிறேன், உம்மை வேண்டி நிற்கிறேன், உம்மை நம்பி நிற்கிறேன், உம்மை வேண்டி நிற்கிறேன். அற்புதங்கள் செய்யும் ஐயா, அதிசயம் செய்யும் ஐயா, அற்புதங்கள் செய்யும் ஐயா, அதிசயம் செய்யும் ஐயா. கண்ணீரெல்லாம் நீக்கி எனக்கு அற்புதம் செய்யும்.
செய்யும், தேடுவதை தந்து எனக்கு அற்புதம் செய்யும், தேவையெல்லாம் தந்து எனக்கு அற்புதம் செய்யும், தேடுவதை தந்து எனக்கு அற்புதம் செய்யும், அற்புதங்கள் செய்யும் ஐயா, அதிசயம் செய்யும் ஐயா, அற்புதங்கள் செய்யும் ஐயா, அதிசயம் செய்யும் ஐயா, உன்னதமான தேவா, உலகை படைத்த தேவா, அற்புதங்கள் Synod of World Bible Bishop Council-உடைய ஜெனரல் செக்ரட்டரியும் தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளரும் கர்மேல் ஜெப ஊழியங்களுடைய ஸ்தாபகரும் பிஷப் கவுன்சிலினுடைய சிறப்பு பொதுச் செயலாளருமாகிய அருமையான சுவிசேஷகர் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய மத்தியில சிறப்பு தேவ செய்தியை கொடுப்பாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். ஆண்டவர் அவர்கள் வழியாய் நம்மோடு பேச இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாள் உண்மையிலே நான் மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னு சொல்லுங்க. என்னமா? ஐயா ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னாங்க. எலிசாக்கள் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? ஐயா நிறைய பேர் வாஞ்சியா இருக்கீங்க. நீங்க லெஃப்ட்ல 4 ரைட்ல 4ன்னு சொன்னீங்க. பார்த்தா நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. உருவாக்கணும். சரியா? செய்தி முன்னாடி பார்த்தோம்னா ஐயா பிஷப் ஐயா அதை குறித்து முக்கியமாக சில காரியங்களை பேசினாங்க இல்லையா. எலிசா உருவாகிறது லேசான காரியம் கிடையாது. வாஞ்சிக்கலாம், யார் வேணாலும் வாஞ்சிக்கலாம், யார் வேணாலும் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லு இல்லையா. சாதாரண ஊழியக்காரனா நிலைச்சிருக்கிறது பெரிய போராட்டம் இல்லையா. எலிசாவாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், எலியாவுக்கிட்ட இருக்கிற வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது பெரிய போராட்டம் இல்லையா. எலியா போய் எலிசாவை கூப்பிட்டு வரும்போது எலிசா என்ன பண்ணார் தெரியுமா? ஏர் உழுதுட்டு இருந்தார். என்ன பண்ணாரு வரும்போது? ஏர் உழுதுட்டு இருந்த ஆமா மாடு அடிச்சு இது பண்ணிட்டு அந்த ஏர்னுடைய இதை வச்சு எல்லாம் வெட்டி போட்டுட்டாரு இல்லையா. அது என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க எலிசாவுடைய அந்த வரத்தை பெற்று ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுடைய பழைய உலக வாழ்க்கைக்கு திரும்ப போகக்கூடாது. அல்லேலூயா. அதுலயும் ஒரு கால் வச்சுப்பேன், இதுலயும் ஒரு கால் வச்சுப்பேன் இருந்தால் வரம் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். எலிசாவா நீங்க உருவாக முடியும். ஆனா நான் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது கஷ்டம். எலிசா எப்படி வந்தாரு? அவருக்கு இருந்த எல்லாத்தையும் திரும்பி போனா கூட என்னது அங்க மறுபடியும் ஏர் போட்டி செல் பண்றதுக்கு மாடும் கிடையாது, ஏறும் கிடையாது. அப்படியா நம்முடைய பழைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு வரும்போது தான் அப்படியான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எலிசா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்பாக செல்றாரு. பின்பாக செல்லும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. பெத்தேலுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, ஊழியக்காரர் போயிடப்படுற, நீ என்ன பண்ண போற, உனக்கு என்ன முடியும் அப்படி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எரிகாவுக்கு போகும்போது அங்கே ஒரு 50 பேர் அவர் கிண்டல் பண்றாங்க இல்லையா. ஆனா கடைசியில என்ன நடந்தது? எலியா கேட்கிறாரு, நீ என் பின்னாடியே வந்துட்டு இருக்கியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இல்லையா. நீங்க எல்லாருமே வாஞ்சிக்கிறது இரட்டிப்பான வரம், ஆசீர்வாதம். வரம் ஆசீர்வாதம் வரம், இரட்டிப்பான வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே வாஞ்சிக்கிறீங்க. உடனே எலியா என்ன சொன்னார்? என்ன வார்த்தை சொன்னார்
சொல்றீங்க, யாரும் சொன்னீங்க, அரிதான காரியத்தை கேட்பார் இல்லையா? வரத்தை பெற்றுக்கொள்கிறது வந்து ஈஸியான ஒரு காரியம் கிடையாது, ரொம்ப அரிதான ஒரு காரியம். அதுல ரொம்ப வாஞ்சியோட கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். ஈஸியா நம்ம கேட்ட உடனே கிடைச்சிடாது, அதுக்காக ஆயத்தப்பட வேண்டும் இல்லையா? அவர் என்ன பண்றாரு, எலியாவுக்கு பின்னாடி ஒரு இடத்துல இன்னொரு இடம் பின்னாடியே போயிட்டு இருக்காரு, மிஸ் பண்ணிடக்கூடாது, லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் அரிதானதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பண்ணுமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வஸ்திரம், அந்த மேண்டேல், அந்த அங்கி கீழே விழுந்தப்போ என்ன பண்றாரு, அவர் அதை பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது இரண்டாவது. மூன்றாவது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா, எலிசா ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எலிசா ஊழியம் பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு 3 ராஜாக்கள் இருப்பாங்க. 3 ராஜாக்கள் வந்து சண்டை போட ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க போனாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு வனாந்திரத்துல தண்ணி எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். சரியா? நீங்க வேதாந்தத்தில் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்துங்க, 2 ராஜாக்கள் இதெல்லாம் வரும், தண்ணி இல்லாம இருக்கும். அப்போ அந்த ஒரு ராஜா வந்து கேட்பாரு, இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இங்க யாராவது ஊழியக்காரன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. உடனே அந்த இடத்துல ஒரு ராஜா என்ன சொல்றாரு, எலிசான்னு ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு, அவர் டபுள் வல்லமை படைச்சவர் அப்படின்னு சொன்னாரு. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சின ஒரு மனுஷன் இல்லையா? அநேக நேரங்களில் நம்ம ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு கிரீடத்தை டக்குன்னு தூக்கி யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அவருக்கு உடனே தீர்க்க தரிசின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கல. அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் அவருக்கு என்ன சொல்றாங்க, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை மனுஷன். அப்போ நீங்க இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரனுடைய பலத்தை கரத்துக்குள்ள அடங்கியிருந்து இந்த ஊழியத்துல நீங்கள் பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்துல வளரும் போதுதான் இல்லையா, ஒருவேளை உடனடியாக ரெகக்னிஷன் கிடைக்காம இருக்கலாம், ஆனா அதுல நிலைத்து இருக்கும் போது நிச்சயமாகவே அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுல சந்தேகம் இல்லை இல்லையா? நிச்சயமாகவே கர்த்தர் மனதின் விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன், மனதின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே உதவி செய்வார் இல்லையா? ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா, தரிசனத்தோடு ஊழியம் செய்யறது இல்லையா? ஏதோ நம்ம வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பங்கு பெற்றோம் போனோம் அப்படின்னு சொல்லாதபடி நமக்கென்று ஒரு நோக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த தரிசனத்தோடு சபை போதகரும் நீங்களும் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் செய்திக்கு கலந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட தகப்பனே அப்பா, நாங்கள் உடைய ஆலயத்திலே கூடி வரும்படியாக தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, துதி பலிகளை, சோஸ்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த சாட்சிகளை உடைய சன்னிதானத்திலே மற்றவர்களுடைய விசுவாசம் பெரிதாகும்படியாக, சாட்சி கூறும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே அப்பா, வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்கையில நீர் எங்களோடு இடைபடும்படியாக, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக தகப்பனே, நீர் யார் யாரோடு என்னென்ன காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்திருக்கிறீரோ, விரும்பி இருக்கிறீரோ, யாரெல்லாம் வாஞ்சித்து காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நீர் விசேஷ விதமாய் இடைபடும்படியாக எங்களை தாழ்த்தி உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேதாகமத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். வேதாகமத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 377. இதுல 25வது வசனம், 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, உங்களோடு இடைபடும்படியாக கர்த்தர் அடியனை ஏவி இருக்கிறார்.
இந்த நாளில் நீங்களும் வாஞ்சித்திருக்கிறபடி நீங்களும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எங்கே நடைபெறுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில சவுலுக்கு அஞ்சி, சவுலுக்கு பயந்து என்ன பண்றார், அவரு அந்த ஊரை விட்டு வெளியில வந்து வனாந்திரத்திலையும் பள்ளத்தாக்குகளையும் காடுகளிலும் அவர் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல், தன்னுடைய உயிருக்கு பயந்து போயிருக்கிற ஒரு சூழல். இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய காலம் இன்னும் வராதபடியினாலே சவுல் என்ற ஒரு துஷ்ட மனிதன் இல்லையா, அவனுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்தபடியினாலே தாவீதை அழித்து விட வேண்டும், தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி இல்லையா விரட்டி செல்கிறதான ஒரு சூழல் அந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் தான் தாவீது என்ன பண்றாரு, தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். அநேக நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படியான ஒரு போராட்டம், உபத்திரம் அநேகருக்கு வருகிற ஒரு சூழலை நம்ம பார்த்திருக்கிறோம். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், நமக்குள்ள கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்திருக்கலாம், நமக்கென்று சில காரியங்களை முன்குறித்திருக்கலாம். ஆனால் அதை ஏற்ற வேலை வரை நம்ம காத்திருக்கிறோம். அது வரைக்கும் சத்ருடைய போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். சத்ருவான தடைகளை கொண்டு வந்துட்டு தான் இருப்போம். சத்ருவாக எப்படியாவது நம்மளை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டுதான் இருப்போம் இல்லையா. இதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறோம், இது ஏன் நான் ஜெபிக்கிறேன், அபிஷேகத்துல இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை முன்குறித்திருக்கிறார், வாக்கு குறித்திருக்கிறார், எல்லாம் தெரியுது, ஆனா ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி பின்மாற்றத்துக்குள்ள போய் விடுகிற, இல்லைன்னா பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போய் விடுகிற, இல்லைன்னா தவறான முடிவுகளை எடுக்கிற அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நம்ம இந்த நாட்களில் நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா. அப்படியாக இருக்காதபடி நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னை இதில் அழைத்திருக்கிறார், எனக்காக சில காரியங்களை முன்குறித்திருக்கிறார், அவர் முன்குறித்திருக்கிற காரியங்களை ஏற்ற வேளையிலே அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதபடி கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனங்களை, வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவைக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொன்னால் காணாதவைகளை நாம விசுவாசிக்க வேண்டும். கண்டு நம்ம உலக பிரகாரமா பார்க்கறது மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லையா. இன்றைய நாளிலே ஒரு 7 காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக, இந்த அதிகாரத்தில் இருந்து, சாமுவேல் 1 சாமுவேல் 26 அதிகாரத்தில் இருந்து 7 காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக வசனம் 9 நாம வாசிப்போம். வசனம் 9 நாம வாசிப்போம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சவுல் தாவீதை விரட்டி வருகிறார். ஒவ்வொரு இடமா என்ன பண்றாங்க, அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு துப்பு கிடைக்குது. தாவீது இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான், இங்க வந்திருக்கான், நீங்க வந்து அவனை கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக ஒரு தடவை, இது 2வது தடவை. இதுக்கு முன்பாக நீங்க பழைய முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை நெருங்கி வந்துடுவாங்க. இந்த இடத்துல என்ன வந்துச்சு, தாவீதும் அவரோடு கூட இருந்த சவுலும் அவரோடு கூட இருந்த மனிதர்களும் தாவீது இருக்கிற இடத்துக்கு வந்து தங்கிடுறாங்க. தாவீதை எப்படியாவது பிடிச்சி கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. அப்ப தாவீது என்ன பண்றாரு, தாவீதும் அவனோடு இருந்த ஒரு போர் சேவகர் இல்லையா என்ன பண்றாங்க, எப்படியாவது ராஜா கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட அந்த இடத்துல நெருங்கி போறாங்க. அப்போ அந்த கூட இருந்த அபிஷா என்ற அந்த போர் வீரன் இல்லையா என்ன சொல்றாராம், இதுதான் நல்ல ஒரு சான்ஸ், நீங்க இவரை கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவர்களா இல்லையா. இவர் நல்ல ஒரு தெய்வ மனிதனாக இருந்தபடினாலே தாவீது இப்படியான ஒரு பாவத்தை செய்யாதபடி தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துல அவர் வழி விலகி இருப்பார். இல்ல எப்படியாவது நான் இந்த லக்க அடைஞ்சு விட வேணும், எப்படியாவது இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா ஒருவேளை அந்த பாவத்துக்கு உடன்பட்டிருக்கலாம் இல்லையா. தாவீது என்ன நினைச்சாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதர் மேல இல்லையா அப்படி ஒரு தவறான காரியத்தை நம்ம செய்வோம் என்று சொன்னால் அது குற்றம், அது ஒரு பாவம்.
பாவத்தோடு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடவே முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலை நிற்கவே முடியாது. சத்துரு ஈஸியா தட்டிட்டு போயிடும் இல்லையா? நீங்க ஏதோ ஒரு மறைமுகமா நமக்குள்ள ஒரு பாவம், மறைமுகமான காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சு, வெளியரங்கமாக நம்ம வைராக்கியமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா? ஆனா சத்துருவுக்கு தெரியும் இவனுக்கு எது ஒரு வீக் பாயிண்ட், எந்த இடத்துல தட்டினா இவன் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம நிலை நிற்காதபடி சத்துரு தட்டி விடுகிற வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமா நம்ம யோசித்து பாருங்களேன், நமக்கு ஒரு பெரிய போராட்டத்தை பிரச்சனையை கொடுத்திருக்கிற மனுஷன் ஒரு நல்ல வாய்ப்பு, பக்கத்துல இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான் இல்லையா? நம்ம கையில கத்தி இருக்கு, ஈட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, என்ன பண்ணலாம்? நல்ல ஒரு சான்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? உலக பிரகாரமா யோசித்தா கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு, சத்ருவை ஒன்று போடலாம் அப்படின்ட்டு ஒரே போட வரும் இல்லையா? அப்படி இது. ஆனா தாவீது என்ன நினைச்சாரு? அந்த மனிதன் சாதாரண மனிதன் இல்லை, கர்த்தராலே அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, அதனாலே வருகிற பின் விளைவுகள் என்பதை உணர்ந்து கொள்கிறவர்களாக நாம இங்கே காண அழைக்கப்படுகிறோம் இல்லையா? பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து நம்ம பேசணும்னா அநேக காரியங்களை பேசிட்டு கொண்டே இருக்கலாம் இல்லையா? தானியேல் என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம தெரியும். தானியேல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிமையாக பிடித்து வருகிறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து செலக்ட் பண்றாரு. அங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற வாலிபர்கள், நல்ல சௌந்தரியமா இருக்கிற வாலிபர்கள், அவர்களெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த கல்தையருடைய பாஷையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களெல்லாம் ஒரு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ராஜா சாப்பிடுக வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. 1 தானியேல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ராஜாவுக்குரிய எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா தானியேலும் அவனோட இருந்த நண்பர்கள் என்ன பண்ண, தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது வேண்டாம் என்று சொல்லி அதை ஒதுக்கி விடுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தா அதுல ஒரு வசனம், அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. நம்ம வாசிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அப்ப அவங்க கேட்கும் போது அவர்களுக்கு ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லையா? நம்ம வாஞ்சிக்கும் போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு மறுக்கவில்லை. நம்ம பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம வாஞ்சித்தா கர்த்தர் நமக்கு ஒரு வழி வாசலை திறந்து கொடுப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல அறிந்து கொள்ள முடியும். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ண முயற்சிக்கிறது கிடையாது. நம்ம பரிசுத்தமாய் வாழணும்னு முயற்சிக்காததுனாலதான் விழுந்து போயிடும். இந்த இடத்துல இவர்கள் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பிரதான இடத்துல கேட்டபடியினாலே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டும் நான் சொன்ன வந்த வார்த்தை பாத்தீங்கன்னா 6வது வசனம் முதல் வார்த்தை பாருங்க, அவர்களுக்குள் அப்படின்னு சொல்லி தொடங்கணும் இல்லையா? தானியேல் 1:6 அவர்களுக்குள் அப்படின்னு சொல்லி தரணும் இல்லையா? இவங்க நினைச்சிருந்தா இல்லையா, இவங்க நினைச்சிருந்தா மற்றவர்களை போல வாழ்ந்திருக்க முடியும். உலக பிரகாரமாக வாழ்ந்திருக்க முடியும். ராஜா கொடுத்த எல்லாவற்றையும் அனுபவித்திருக்க முடியும். ஆனா என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இப்படி இவ்வளவு கூட்டம் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்குள் இந்த 4 பேர் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தபடியினால அவர்கள் என்ன பண்றாங்க, முன்னெடுத்து செல்றாங்க. அவர்களுக்கு அந்த உதவி ஒத்தாசை கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு வழிவாசலை திறந்து தருவார். அதற்கான ஆயத்தங்களை கர்த்தர் செய்து தருவார் என்பதுல சந்தேகமே இல்லை. அப்படிதான் இந்த இடத்துல தாவீது தன்னுடைய பரிசுத்தத்தை குலைத்து விடாதபடி, பாவத்துல விழுந்து விடாதபடி அவர் அந்த இடத்துல சவுலை கொல்லாத என்ன பண்றாரு, அவர் கடந்து செல்கிறதை நாம பார்க்க முடிகிறது. முதலாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெரிய காரியங்களை நாம செய்ய வேண்டும், மென்மேலும் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக, பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 26 10 11 வாசிப்போம்.
இந்த இடத்துல நாம அறிந்து கொள்கிற ஒரு காரியம், இல்லையா, முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருக்கிற அனுபவம். அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுதந்திரத்தை, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும். அவசரமாக காரியங்களை செய்துவிட்டு, அவசரமாக தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு பின்பாக அதனாலே கஷ்டப்படுகிற அனுபவத்துக்குள்ள கடந்து செல்லக்கூடாது. தாவீது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறார். கர்த்தர் இவருக்கென்று ஒரு நேரத்தை கொடுக்கிறார். சவுலும் கர்த்தராலே அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், அவர் கர்த்தராலே ஒரு ராஜாவாக உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற மனுஷன். அவருக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் முடிவதற்கு முன்பாக நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக் கூடாது. கர்த்தர் என்றைக்கு அவரை ராஜாவாக இறக்குகிறாரோ, ராஜா ஸ்தானத்திலிருந்து இறக்குகிறாரோ, அந்த நாள் மட்டும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு முக்கிய ஒரு தீர்மானத்தை அவர் செய்கிறது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், இல்லையா? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா, இல்லையா? அது ஒரு முக்கியமாகும், இல்லையா? கர்த்தர் காத்திருக்கும் போது நம்ம புது பலனை பெற்றுக்கொள்களாக, கழுகுகளை போல செட்டைகளை அறுத்து எழுப்புகிறவர்களாக நாம காணப்படுவோம், இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அநேக நேரங்களில் சத்துவானவன் நயவஞ்சகமாக, இல்லையா, இதை செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம், இது ஈஸியான ரூட்டு, இல்லையா, இவங்க கிட்ட போனா காரியம் வாச்சிடும், அவங்க கிட்ட போய் பேசணும்னா இது ஈஸியா முடிஞ்சிடும். அநேக நேரங்களில் தவறான காரியங்களை நமக்கு சத்ருவானவன் கொண்டு வந்து, இல்லையா, நம்ம ஒரு பிரச்சனையிலே மாட்டி விடுகிற சூழலை பார்த்திருக்கோம். ஆனால் தாவீதின் அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் முன்குறித்திருக்கிற நேரத்திற்கு முன்பாக, கர்த்தர் முன்குறித்திருக்கிற காலத்திற்கு முன்பாக எந்த ஒரு செயலும் செய்யாதபடி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தோம். முதலாவதாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திருக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக 12ஆம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம், இது வந்து சவுலும் அவனோட கூட இருந்த மனுஷங்களும் என்ன பண்ணாங்க, வந்து தாவீதை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க தூங்குற நேரத்துல தாவீதும் அவரோட கூட இருந்த போர் வீரனும் போயிட்டு ஈட்டியையும் அந்த ஜக்கையும் தூக்கிட்டு வந்துடல, இல்லையா? அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் அயர்ந்த நித்திரையை கொடுத்தார், இல்லையா? உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் சத்துருடைய அதர் சைட்ல, உங்களுக்கு எதிராளியாக இருக்கிறவங்களுடைய இதுல கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை அவர் கர்த்தர் உண்டு பண்ணினார், இல்லையா? இல்லைன்னா பாருங்க, ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற ஒரு ராஜாவுடைய அந்த சேனைக்குள்ள போயிட்டு அவருடைய ஈட்டிய, அவர் குடிக்கிற தண்ணி வைத்திருக்கிற அந்த தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து வரும்போது அது ஈஸியான காரியமா? நம்ம ஊர்ல பாருங்க, ஒரு சின்ன ஒரு பதவியில இருக்கிறவங்களுக்கு எத்தனை செக்யூரிட்டி, இல்லையா? ஒரு இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜாவா இருக்கிறவங்க எவ்வளவு செக்யூரிட்டி இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கணும். அவங்க எல்லாருடைய பாதுகாப்பை மீறி தாவீது அந்த இடத்துல போய் அதை எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொன்னா இது தாவீதினுடைய திறமை அல்ல, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினாலே ஒரு ஜெயத்தை பெற்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை குறித்து நீங்க கவலையே பட வேண்டாம். என்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுமோ, என்னைக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமோ, என்னைக்கு உங்களுக்குரிய காரியத்தை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அந்த நேரத்துல அந்த நாளிலே அவர்களை கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டு போவார். அல்லேலூயா. அதனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே வேண்டாம், இல்லையா? நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறது, ஒழுங்கா ஜெபிக்கிறது, சபைக்கு வருகிற காரியங்களை ஒழுங்கா இருக்கிறது, கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறது, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருக்கு கனப்படுத்த வேண்டிய, காணிக்கை கொடுக்க வேண்டிய காரியங்களை, இப்படியான
ஆவிக்குரிய காரியங்களை நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் ஏற்ற வேலையில செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும், நம்ம சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ முடியும்ன்றதுல சந்தேகம் இல்லை, இல்லையா? மூன்றாவதாக நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராலே காரியம் வாய்க்கும் என்று சொல்லி பார்த்தோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமாரியால 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சமாரியா தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கொடிய பஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா தேசத்துல மக்கள் இல்லையா, அழுத தலையை கூட கிடைக்காத அளவுக்கு, பிள்ளைகளை கொண்டு சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு நிலைமை, மோசமான ஒரு சூழல் அந்த தேசத்துல காணப்பட்டது இல்லையா? அப்போ அந்த தேசத்துல ஊர்ல ஒதுக்கப்பட்ட நிலைமையில தன்னுடைய சரீரத்துல ஒரு வியாதி இருந்ததுனால ஒதுக்கப்பட்ட இருந்து 4 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க, ஊருக்கு வெளியே இருக்காங்க, அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை. அவங்க பேசிக்கிறாங்க, ஊருக்கு உள்ள போனாலும் பஞ்சம், அங்கேயும் நம்ம மறித்து போவோம், இங்க இருந்தாலும் மறித்து போவோம், வெளியில என்ன இருக்காங்க இல்லையா, எதிரி நாட்டினர் பாளையம் போட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம போவோம், அவங்க நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா அங்கே மறித்து போய்விடும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதுல ஒரு வசனம், அழகான ஒரு வசனம், 5ஆம் வசனம் 6ஆம் வசனமா வாசிங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5, 6. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நடந்து போறது யாரு? 4 அவங்களுடைய நடையே ரொம்ப பரிதாபமாக தான் நடந்திருக்கும். ஆனா எதிரி நாட்டுல இருக்கிற அந்த படையில இருக்கிற மக்களுக்கு சத்தம் எப்படி கேக்குதான்? எப்படி சத்தம் கேக்குது? 6ஆம் வசனத்துல ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் எதிரி இடத்துல பெரிய ஒரு கலங்கடிப்பை அவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம எதுவுமே ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம், நாம செய்ய வேண்டியதுல உண்மையாக இருக்க வேண்டும். இந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க? ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இல்லையா? அதுவும் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எழுப்புதலுக்காக வாஞ்சிக்கிறோம், சபையில இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம், குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாக இல்லையா, அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறோம். ஆனா வாஞ்சித்துட்டு இந்த 4 பேரும் அங்க போனா நல்லா இருக்குமே, அவங்க ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்களே, அவங்க நிறைய அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்களே, அவங்க கிட்ட தண்ணி இருக்குமே, திராட்சரசம் இருக்குமே, சாப்பாடு எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்குமா? இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு முடிவை எடுத்து செல்லுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியாக நம்முடைய வைராக்கியம் காணப்பட வேண்டும். நான் கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்வேன் இல்லையா, பிராணன் போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் உழைப்பேன். கர்த்தருக்காக இழந்து போறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவர் என்ன பண்றாரு? அவர் விலையேற பெற்ற ரத்தத்தாலே நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் இல்லையா? அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினதால்தான் நமக்கு ஒரு மீட்பு கிடைச்சது, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு நாம் இல்லையா நம்ம தைரியமாக சாட்சியுள்ள வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம் இல்லையா? கர்த்தரால காரியம் வாய்க்கும். நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் நமக்காக காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி பார்த்தோம். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தரின் சித்தத்திற்கு காத்திருக்க வேண்டும், அடுத்தபடியாக கர்த்தரால் இந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வதாக 15வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 25 15வது வசனம். பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல தாவீது அந்த
ராஜாவுடைய இதை எடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா, அந்த ஈட்டையும் ஜக்கையும் எடுத்துட்டு அந்த சைட்ல போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமா ஆமா, பேனாலாம் அப்புறமா எழுதலாம், பிரதர் கவனிங்க. ஆமா, அவங்க என்ன பண்றாரு, தாவீது அந்த சைட்ல போயிட்டு அப்பனேர் யாரு அப்படின்னா ராஜாவுடைய மெய்காப்பாளன் இல்லையா, அவரை பார்த்து சொல்றாரு, எப்படி நீ ராஜாவை பாதுகாக்காம விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ராஜாவை பாதுகாக்கிறதுனுடைய யாருடைய பொறுப்பு? படைத்தளபதி மெய்காப்பாளனுடைய பொறுப்பு இல்லையா. நீ முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிற, நீ உண்மையா நீ ஊழியத்தை செய்ய வேண்டும், உண்மையா நீ அந்த இடத்துல உன் பணியை செய்ய வேணும். ராஜா தூங்கும் போது நீ விழித்திருந்து பாதுகாக்க வேண்டும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, ராஜாவை ஒரு மனுஷன் கொல்ல வரும்போது அசதியா இருந்திருக்கான். இன்றைய நாளில கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், அவர் நமக்கென்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக, அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும்படியாக, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி கடந்து சென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில நம்மை பார்த்து கேட்கிற காரியம், எத்தனை ஆத்மாவை ஆதாயப்படுத்தின, எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாய், எத்தனை பேர்ல என்னுடைய அன்பை படுத்தி நீ சொல்லி இருக்கிறார் இல்லையா. நம்மை செய்ய வேண்டிய பணியிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா? எத்தனை முறை நாம் அசதியாக இருந்திருக்கிறோம்? எத்தனையோ பேர் நம்ம கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. நான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் இதுதான். எத்தனையோ பேர் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு, உடம்பு வலியா இருக்கு இல்லையா, வயிற்று வலியாக இருக்கிறது, எங்க வீட்டுல ஒரே கடன் பிரச்சனை, என் கணவன் குடிக்கிறாரு, குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவு, பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்காங்க. நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் நம்ம கிட்ட இதை ஷேர் பண்றாங்க. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எல்லாம் இருக்கதாங்க செய்யும், கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும் இல்லையா. அப்படி சொல்லி கடந்து செல்கிறோமா? இல்ல அவர்களுக்கு இயேசுனுடைய அன்பை நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோமா? இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி அவர்களோட நம்ம பகிர்ந்து கொள்கிறோமா? இயேசு கிறிஸ்துவால எப்படி அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி சொல்லுகிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை, இந்த கேள்விக்குரிய நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அசதியாக இருக்கக்கூடாது. நமக்கென்று கொடுக்கப்பட்ட பணியிலே நாம் அசதியாக இருக்கக்கூடாது. இந்த அப்னேர் என்ற ஒரு மனுஷன் சவுல் என்ற ராஜாவை பாதுகாக்க வேண்டிய பணியிலே பொறுப்பிலே இருந்த மனிதன் என்ன பண்றாரு, அசதியானபடியினாலே, தூங்கி விடுகிறபடியினாலே ராஜாவுடைய உயிருக்கு ஆபத்து. நாம் ஒருவேளை அசதியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியை செய்யாதபடி நாம் இருந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பாதிப்பு வரும். இதை உணர்கிறீர்களா? இது ஒரு முக்கியமான ஒரு சவாலான ஒரு கேள்வி. நாம் அசதியாய் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுல ஒரு செங்கல் எடுத்து வைக்கிற இடத்துல ஒரு கேப் கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க. ஒரு நல்ல ஒரு பில்டிங் கட்டுறோம், நம்ம சர்ச்சு கட்டுறோம்னு வச்சுங்களேன், எல்லாம் செஞ்சுட்டு இந்த வாசல்ல இந்த கதவு மட்டும் வைக்காம விட்டுட்டோம்னா அது ஒரு ஃபினிஷ் ஆகுமா? முழுமை அடையுமா? இல்லை. அப்போ எல்லாரும் செய்ய வேண்டிய பணியை செய்யாதபடி இருந்து விடக்கூடாது. இந்த இடத்துல அப்னேர் ராஜாவை காக்க வேண்டும் பணியில அவன் காக்காதபடி உண்மை இல்லாதவனாக, தன்னுடைய கடமையில உண்மை இல்லாதவனாக இருந்தான் என்று சொல்லிப்பாங்க. கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல, கர்த்தர் செய்ய சொன்ன காரியங்களில உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. அந்த உண்மை இல்லை என்று சொன்னால் சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில ஈஸியா நம்ம இல்லையா அழித்து விட முடியும் இல்லையா. விழித்திருக்காவிட்டால், விழிப்புடன் செயல்படாவிட்டால் சத்ருவானவன் உள்ளாக வந்து காரியங்களை செய்து விடும். இந்த பாதுகாவலர்கள் விழித்தில்லாதனால்தான் தாவீதும் அவரோட இந்த போர் செய்வனும் ராஜா பக்கம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி எல்லா மனிதனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கொடுத்து என்ன பண்ணாரு, ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் அனுபவிங்க. ஆதாமை பார்த்துட்டு சொல்றாரு, இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல காட்டு மிருகம் உள்ள வந்துருச்சு. அந்த ஆதாமுக்கும் அந்த இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கு. அவன் செய்ய வேண்டிய பணியில உண்மை இல்லாதபடி, அதை பாதுகாக்காதபடி விட்டு விட்டதுனால இல்லையா. நம்ம அநேக நேரங்கள்ல ஏவாள் சத்ருவானவன் ஏவாளை வஞ்சித்து விட்டாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்பாக ஆதாம் தான் செய்ய வேண்டிய கடமையை, அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பணியை செய்யறதுல தவறி இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். காட்டு மிருகமாகிய சர்ப்பம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உள்ள நுழைந்தது.
நாம கூட நம்முடைய கடமையில உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் சத்ருவானன் உள்புகுவதற்கு நாமே வழிவாசல்களை திறந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் கர்த்தர் நம்மை அநேகத்தின் மேலே அதிபதியாய் வைப்பார். அல்லேலூயா. 4 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? 4வதாக கடமையிலே உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வதாக வசனம் 8 நம்ம மறுபடியும் வாசிப்போம். வசனம் 8. கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல? 2 குத்து கூட வேணாங்க ஐயா, சொல்லுங்க, ஒரே தூக்கிடலாம் இல்லையா? கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. நம்மளால தான் சரி ரைட் போட்டுருக்கு, இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த காரியம் எதுக்காக நம்ம இதனுடைய என்னன்னா, நமக்கு வருகிற ஆலோசனைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த தலைப்பு என்னன்னா, ஆலோசனைகளை ஆராய்ந்து பார்த்த. இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல அட்வைஸுக்கு சத்தமா சொல்லுங்களேன், பஞ்சமே கிடையாது. எல்லாரும் அட்வைஸ் கொடுப்பாங்க, நல்லதுதான், ஆலோசனைகள் நல்லதுதான். ஆனா அதை ஆராய்ந்து பார்த்து நல்லது எது என்பதை உணர்ந்து கொள்கிற அந்த மனப்பக்குவம் வேண்டும். அது எப்படி நமக்கு வரும்? எப்படி வரும்? அந்த எது நல்ல ஆலோசனையா தீயதா, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்ற ஞானம் எப்படி நமக்குள்ள வரும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து இடைப்படுவார், போதிப்பார், இது நல்லது, இது கர்த்தர்னு சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்படி இருப்பார்? வசனத்தின் மூலம் நம்ம கூட இருப்பாரு. சரி, வேற வசனம் நமக்குள்ள இருந்தா அந்த வசனம் நமக்கு வெளிப்பட்டு நம்ம உணர்த்தோம். சரி, வசனம் பேசும். வேற ஆமா, நம்ம ஐக்கியமா இருக்கணும். கர்த்தரோட இருக்கிற ஐக்கியத்துல நம்ம தினமும் புதுச்சு போய்க்கணும். அது ஓகே, அது முக்கியமான ஒரு காரியம். வேற சொல்லுங்க, நிறைய இருக்கு. நான் நிறைய சொல்லலாம். என் மைண்ட்ல எதுவும் இல்லை, நான் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க பேசணுன்றதுக்காக தான் நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆகுனா நம்மோடு இருந்து கிரியேட் செய்யணும், நம்மோடு இருந்து வெளிப்படணும். அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? நம்ம என்ன தேவை? நமக்கு எல்லாத்துலயும் உண்மையா இருக்கணும். சரி, சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் இல்லை, நான் சும்மா கேட்டிருக்கேன் கேள்வி. ஆனால் நீங்க தைரியமா சொல்லலாம். நல்லா ஜெபிக்கணும். சரி, கொடுத்த வேலையை செய்யணும். வேற சரியா? ஆமா, நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம் இல்லையா? வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, அவரோடு இருக்கிற ஐக்கியத்துல பலப்பட்டு இருக்கிறது இல்லையா? அந்த உறவு கெட்டு விடக்கூடாது இல்லையா? அந்த தினமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். பரிசுத்தமா யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஏன்னா பாவம் நிறைந்த இந்த உலகம். வெளியே போனோம்னாலே கண்ணுல பாவமான காரியங்கள், கூட இருக்கிறவங்க பாவம் செய்கிற மனிதர்கள் இல்லையா? அநேக காரியங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்துல அனுதினமும் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது இல்லையா, கர்த்தர் நமக்கு நம்மோடு இருந்து அவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுக்கும் மாம்சீகமா பேசுறதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம அநேக நம்ம சொல்லணும், எனக்கு மனசாட்சிக்கு பட்டது நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லையா? மனசாட்சிக்கு படுறது என்னது? நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் இல்லையா? அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம இருதயத்தின் சிந்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம உள்ளத்திலிருந்து ஒரு காரியம் வெளிப்படுது அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அதை நான் செய்தா கர்த்தருக்கு பிடித்தமாக இருக்குமா? கர்த்தருக்கு பிடித்தமான காரியம்ன்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை செஞ்சா பெற்றோர்களுக்கு பிடிக்குமா? அதை செஞ்சா சபை போதகருக்கு பிடிக்குமா? அதை செஞ்சா 4 பேருக்கு நன்மை உண்டாகுமா? இதனால எனக்கு என்ன லாபம், மற்றவர்களுக்கு என்ன லாபம்? இதை நீங்க ஆராய்ந்து பார்த்தாலே அது கர்த்தருக்கு பிடிக்குமா இல்லையான்றது தெரிஞ்சது. நீங்க 5 கொஸ்டின் கேட்டு அதுல எத்தனை இது டிக் ஆகுதுன்னு பாருங்க. கர்த்தர் இதுல பிரியப்படுவாரா? இதனால ஒரு செய்கையை நான் செய்கிறதுனால இது ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது? இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது இல்லையா, அதனுடைய ஆன்சர்ஸ் வச்சு பரிசுத்த ஆவியானவர் இதை செய்ய சொல்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு எடுத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த கூட இருந்த அபிசாய் என்ற ஒரு மனிதன் தாவீதுக்கு ஒரு முக்கியமாக இல்லையா வலது கையா இருந்த ஒரு மனிதன் இல்லையா, தன் உயிரை கொடுத்து கவலைப்படாதபடி, நான் சவுலுடைய பாளையத்துக்கு நான் போறேன், என் கூட யார் வரீங்க அப்படின்னு சொன்னபடி நான் உடனே வருகிறேன் என்று சொல்லி தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் வந்த இந்த அபிசாய் என்ன பண்ணாரு?
ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் தாவீது அந்த இடத்துல ஞானமாய் நடந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே அதை நம்ம தியானித்தோம் இல்லையா? ஆலோசனைகளை பெறும்போது, ஆலோசனைகள் நமக்கு நேராக கடந்து வரும்போது அதை நிதானித்து தியானிக்கிறவர்களாக, அதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று சொல்லி பகுத்தறிகிற ஞானத்தை உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 5 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? உலக பிரகாரமாக அநேகர் ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஆனால் கவனமாக இருக்கும்படியாக இல்லையா அழைக்கப்படுகிறோம். 18-19 வாசிப்போம் அடுத்தபடியாக. 18-19. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாவீது சில காரியங்களை சொல்றாரு இல்லையா? நீர் உங்களுடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு லிஸ்ட் போடுறாரு. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேனா, உமக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, என்ன காரியத்தினால் நீர் என்னை பின்தொடர்கிறேன், நான் ஒரு தப்பும் பண்ணலையே இல்லையா? அதுதான் அந்த இடத்துல தாவீது சொல்லுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது இல்லையா? தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுவதற்கு இல்லையா, பெரிய காரியங்களை செய்கிறவனாக அவன் மாறுகிறதற்கு, மென்மேலும் பலப்படுகிறவனாக அந்த ஆசீர்வாதத்தை கடைசியில் அவன் பெற்றுக்கொள்கிறதற்கு காரணம் அவன் குற்றம் இல்லாதவனாக இருந்தான். கண்ணிலே ஒரு குற்றமும் இல்லாதபடி அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் நம்ம இந்த நாளில் சொல்ல முடியும் என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி இல்லையா? இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? இது ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின். நம்ம இருதயத்துல நம்ம என்ன சொல்லிடலாம், எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லலாம். நல்லா கவனிங்க, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நாம எதையுமே மறைக்க முடியாது. அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது ஒரு டெலிவிஷன் ஸ்கிரீன்ல பார்க்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் லிஸ்ட் பண்ணி சொல்லிடுவோம். அநேக நேரங்களில் இந்த காரியத்தை அனைவருக்கும் சொல்லுகிறது வரும். நம்ம இரவு நேரத்தில் நீங்க ஜெபிக்கிறது பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இரவுல ஜெபிக்கிறீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா? எல்லாரும் கண்டிப்பா ஜெபிச்சுட்டு படுக்கணும். சோர்வு இருக்கும், பலவீனம் இருக்கும், கை கால் வலி இருக்கும். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஜெபிக்காம படுக்கக்கூடாது. அந்த ஜெபிக்கிறதுல முதல் பாயிண்ட் இல்லையா, என்னுடைய அனுபவத்துல நான் கண்ணை மூடுனதுக்கு அப்புறமே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துற காரியம், அந்த நாளில் எதெல்லாம் கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியம் ஏதாவது செஞ்சிருந்தா அது ஒரு லிஸ்ட் வந்துடுங்க. டக் இந்த இடத்துல நீ இதை தவறு பண்ணியிருக்க, இதை பண்ணியிருக்க, இதை பேசக்கூடாது, இதை பேசியிருக்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை ஒப்பு கொடுத்து அதை கர்த்தரிடத்துல ரெக்கன்சைல் ஆகணும். அதை ஒப்புரவாக என்னை நான் ஒப்பு கொடுப்பேன். அந்த அனுபவத்துக்கு அனுதினமும் நம்மை கர்த்தரிடத்துல பரிசுத்தப்படுத்தி ஒப்புரவு ஆகாதபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கும் கர்த்தருக்கும் இடையிலே ஒரு சுவர் உண்டாகும் என்று சொல்லி நம்ம அறிந்துக்கணும். நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாது இல்லையா? வர்ஷிப் டைம்ல பதில் சொன்னாங்க, நம்ம துதியும் நம்முடைய இது விண்ணப்பங்களும் மேகத்துல முட்டி ரிவர்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்முடைய பாவங்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது. அநேக நேரங்களில் நம்ம பாவங்களை உணராதபடி இருக்கிறபடினாலதான் இல்லையா? ஏசாயா 49:59 இல்லையா? அந்த வாசிங்க, அழகான ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் தான் நமக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க. ஏசாயா 59:1-2 வாசிப்போம். வாசிங்க, பக்கம் 865. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வாஞ்சிக்கிறோம், நமக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைய நிலையிலிருந்து இந்த ஒரு வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காம இருக்குதா, கால தாமதமாகி கொண்டு இருக்கிறதா, என்ன பண்ணணும்?
சிந்தித்து பாருங்க. ஏதாவது தடை இருக்கிறதா? சுவராக ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா? இல்லையா? நம்ம பாவங்கள், மீறுதல்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவில்லை. அவர் எல்லாரும் ஆசீர்வதிக்கணும், ரட்சிக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தெய்வம். அவர் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஒரு தகப்பன், ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு நன்மை செய்யாமல் இருப்பாங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக நன்மை செய்வாங்க. அப்படியாக நம்முடைய கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு தடையாக இருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். அனுதினமும் கர்த்தரிடத்தில் நாம ஜெபிக்க வேண்டும். இரவுல ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அன்றைய தினத்துல என்ன காரியங்கள் இல்லையா, அதை நம்ம ஒப்பு கொடுத்து ரெக்கன்சைல் ஆகி நம்ம ஜெபித்துட்டு படுக்கணும். அடுத்த நாள் நம்ம காலையில எழுந்து வேலைக்கு செல்றதுக்கு முன்னாடியோ, அன்ற நாளுடைய பணிகளை செய்ய முன்னாடியோ மறுபடியும் கர்த்தருடைய பலத்தை கேட்க வேண்டும். ஏசப்பா, எனக்கு இந்த காரியத்தில் நான் பலவீனமாயிட்டேன், இல்லை தவறிட்டேன். இன்றைய நாளில அந்த சோதனையில நான் விழுந்து விடக்கூடாது, இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எனக்கு நீங்க துணையா இருங்க. இந்த ஜெபத்தை முந்தின நாள் என்ன தவறு, எதுல நம்ம விழுந்து போனோன்றதை உணர வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்த நாள் அதற்குரிய பலத்தை கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம கடந்து செல்லல, இந்த அனுபவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பாவம் அதிகரிக்கும். நம்ம தெரியாதபடி பாவம் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? இந்த உணர்வு நமக்குள்ளாக கடந்து வரும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா? நம்மள குற்றம் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம 18-19 பார்த்தோம். தாவீது கேட்கிறார், என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது, என்னை கொன்று போடும்படி நீர் எதற்காக பின்தொடர்ந்து வருகிறீர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறோம். குற்றம் இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கும்படியாக என்ன பண்றாங்க? கல்வாரி சிலுவையில எடுத்துட்டு போறாங்க. வாசிப்போம். மத்தேயு 27:4 படிங்க. மத்தேயு 27:4. அதுல அவர் குற்றம் இல்லாதவர் என்று சொல்லப்படுதான வார்த்தையை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூதாஸ் காரியத்து தன்னுடைய தவறை உணர்ந்து சொல்லுகிற காரியம், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். 24வது வசனத்தை வாசிங்க. அதுல மத்தேயு 27:24. இந்த இடத்துல இல்லையா பிலாத்து சொல்றாரு, இவன் நீதிமான் நீதிமான். இப்படியாக ஒரு குற்றமற்ற வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும். குற்றம் நம்ம மேல யாராவது பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன ஆயிடும்? ஒரு ட்ராப் இல்லையா? நம்மள ஏதாவது நம்ம கிட்ட ஒரு பாவத்தையோ ஏதோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? நம்ம அவங்க ட்ராப்ல விழுந்துருவோம் இல்லையா? ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க, கவனிங்க கதை. ஒரு வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி 2 பேர், தங்கச்சின்னு வச்சுக்கல, ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருந்தாங்களாம். ஒரு நாள் வீட்டுல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த தங்கச்சி என்ன பண்ணிச்சான் தெரியாம வீட்டுல இருக்கிற ஒரு பூஜாடி இல்லை ஃப்ளவர் வாஷ் சொல்லுவாங்க இல்லையா, அதை கீழே தட்டி என்ன ஆயிடுச்சு? ஃப்ளவர் வாஷ் உடைஞ்சு போயிடுச்சு. உடைஞ்சு போன உடனே அதை எடுத்து ஒழிச்சு போட்டுட்டு அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு போயிட்டான். அதை யார் பார்த்துட்டு இருந்தான்? அண்ணன் பார்த்துட்டு இருந்தானோ. அண்ணன் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான்? எப்போ பார்த்தாலும் பிளாக்மெயில், நீ இந்த வேலையை எனக்கு செய், அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் இல்லையா? தங்கச்சிக்கு வேற என்னமே பண்ணல. இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? நான் ஒரு குற்றம் பண்ணிட்டேன் இல்லையா, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இல்லை இது அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மா என்ன அடிப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தினால இல்லையா அண்ணன் என்ன சொன்னாலும் செய்யறது. அண்ணன் கால் மேல கால் போட்டு ஜாலியா நீ அதை பண்ணு, இதை பண்ணு, இதை எடுத்து வை அப்படின்னு சொல்லி ஜாலியா வேலை வாங்கிட்டு இருந்தானா. ஏன் இதை பார்த்து பார்த்து தங்கச்சிக்கு பொறுக்க முடியல. ஏன் இப்படி நான் ஒரு அடிமை வாழ்க்கை வாழணும்? இந்த குற்றம் எனக்குள்ள இருக்கிறனால தானே நான் இந்த இதை அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பாவம் எனக்குள்ள இருக்கிறனால தானே நான் இப்படி இருக்கிறேன். என் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன்னா என்ன ஆகும்? நான் நிம்மதி ஆகிடலாம், எனக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்து போயிடும். இப்படி ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை நான் வாழ வேண்டியதில்லை, ஒரு அனுதினமும் நான் பயந்து வாழ வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தீர்மானம் எடுத்து என்ன பண்ணிச்சான்? தங்கச்சி அம்மா வீட்டில் இருக்கும்போது, தனிமையாக இருக்கும்போது, அம்மா நான் இதுமாரி ஒரு பண்ணிட்டேன், விளையாடும் போது இந்த ஃப்ளவர் வாஷ் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இல்லையா, இதை நான் உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டேன். இதனால எனக்கு அண்ணன் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கிறான்,
எனக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு உடனே அம்மா என்ன சொன்னாங்களா, சரி இன்னைக்கு நீ ஒரு மன்னிப்பு கேட்டுட்டனால பரவாயில்ல, சரி இனிமேட்டு விளையாடும் போது ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் என்னாச்சு, வழக்கம் போல அண்ணனும் தங்கச்சியும் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணன் அதே மாதிரி போய் அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு தங்கச்சி என்ன பண்ணலாம், உட்காந்து கால் மேல கால் போட்டு முடியாது. அந்த தைரியம் அந்த நம்பிக்கை எப்போ வந்தது, நம்முடைய பாவங்களை நம்ம குற்றங்களை நம்ம அறிக்கை செஞ்சு விட்டுட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த தைரியத்தை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக இல்லையா. அந்த குற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னா சத்ருவானம் உள்ள இருந்து சொல்லிட்டே இருப்பான், நீ அந்த பாவத்தை செஞ்சிருக்கிற, நீ இதை செஞ்சிருக்கிற, அதை செஞ்சிருக்கிற, நீ ஜெபிச்சா நடக்காது, நீ பண்ணா நடக்காது இல்லையா. இந்த நாளில் அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தருடைய பாதத்திலே இரக்கம் பெறுகிறவர்களாக குற்றமில்லாத வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக 7வது ஒரு வசனத்தை வாசிப்போம். 7வதாக 24வது வசனம், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கணுமா, நம்முடைய ஜீவன் அருமையாக இருக்கணும் இல்லையா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய பார்வையில நம்முடைய ஜீவன் அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்றாராம், என்னை எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களில் ஐயா சொன்னாங்க, அந்த ரிலேஷன்ஷிப், ஐக்கியம், கர்த்தரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம் இல்லையா. அந்த ஐக்கியம் நம்மோடு ரெகுலரா கர்த்தரோடு இருந்துச்சு அப்படின்னா நாம் அவருக்கு அருமையானவர்களாக காணப்படுறோம் இல்லையா. நம்மளோட நல்லா பேசுறவங்க, நம்மளோட பழகிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறவங்க என்னால் பார்க்கணும், ஆமாங்க இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அவங்க எப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது டெய்லி பார்க்குறவங்க, டெய்லி பேசுகிறவங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஆமாங்க எனக்கு நல்லா தெரியும், அவங்கள பற்றி நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாக இருக்கிறோமா, அதுக்கு தான் நான் சொன்னேன், காலையில் அந்த இரவு ஜெபம், காலையில் அந்த ஜெபம் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. That is the communication between God and us. நமக்கும் கர்த்தரோடு இருக்கிற அந்த தொடர்பு, நம்ம என்ன நினைக்கிறோன்றது கர்த்தரிடத்தில் சொல்றது, கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்கிற அந்த உறவு நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அனுதினமும் கர்த்தரிடத்துல பேசும்போது நாம் கர்த்தருக்கு அருமையானவர்களாக காணப்படுவாங்க இல்லையா. வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பிள்ளை நல்லா பேசுது, ஒரு பிள்ளை நல்லா பேசுது அப்படின்னு சொன்னா என்ன நினைப்போம், இந்த பிள்ளை தான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ், அருமையான பிள்ளை அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா. அப்படிதான் இந்த இடத்துல கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் சத்ருவானவன் இதில் தான் என்ன பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்டுருவோம், ஜெபிக்க முடியாதபடி. எத்தனை பேர் ஜெபிக்க முடியல, ஏன்னா கேட்டால் டயர்ட், சோர்வு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா கேரண்டியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சத்ரு ஏதோ கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. நல்ல கவனிங்க, இது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எலிசாவாக உருவாக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இல்லை அப்படின்னு சொன்னா சத்ரு ஏதோ கிரியை நம்ம குடும்பத்தில் செஞ்சுட்டு இருக்கான், இதை உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த உணர்வு இல்லாதபடி நான் பார்ப்பேன், எதாவது தேவைன்னா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, ஊழிகாருக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதாவது கஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சுக்கலாம். இல்லை, அனுதினமும் கர்த்தரோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்கிறவர்கள், அனுதினமும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக, சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் அவருடைய பார்வையில அருமையானவர்களாக காணப்படவில்லை என்று சொன்னால் குடும்பத்தில் சத்ருவானவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கான். இன்றைய நாளில நீங்கள் விழித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். ஜெப வாழ்க்கை ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை. தனி ஜெபம் முக்கியம், குடும்ப ஜெபம் முக்கியம். தனி ஜெபம் கூட நீங்க நல்லா பண்றவங்களாக இருப்பீங்க, பண்றீங்களான்றது நீங்க தான் பதில் சொல்லணும். தனி ஜெபம் கண்டிப்பா நம்ம பண்றோம், காலையிலையும் பண்ணணும், நைட்லையும் பண்றோம். அது போக இந்த ஐக்கியங்களில் இணைந்து பண்ற ஜெபம், சர்ச்சில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறது, இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் ஒரு கூடுகை நடத்துறது, இதுல நீங்க சொல்லணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வைராக்கியமா செயல்படுவோம். குடும்ப ஜெபம் உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க,
எத்தனை இடத்துல சண்டை சச்சரவு வருது அப்படின்னு சொல்லி. சத்ருவானவன் அங்கதான் போராட்டத்தை கொண்டு வரும். இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருமனப்பாடு கண்டிப்பா வராது. அந்த இடத்துல பிரச்சனை வரும். நம்ம ஜெபிக்கலாம் ஒரு டைமை சொன்னாதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு வேலை. இந்திய ஜனாதிபதி கூட அந்த வேலை இருக்காது, ஆனால் நம்மளுக்கு தான் அந்த வேலை வந்துடும் இல்லையா? அப்படி ஒரு வேலை வந்து அடுத்தபடி எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவங்க தான் இருக்க உலகத்திலே இருக்கிற சிங்கர் மாதிரி, நான் சொல்ற பாட்டை தான் பாடணும், நீ சொல்ற பாட்டை பாடக்கூடாது இல்லையா? சொல்லிட்டே போகலாம், லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்கே 2-3 பேர் நீங்க ஜெபம் பண்றீங்கப்பா, நல்லதுதான் ஜெபம் பண்றீங்க, ஆனா அவரை உள்ள விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பாட்டை கழிச்சுட்டு போயிடும். நம்ம நினைக்கிறோம் நம்ம இன்னைக்கு நைட் 9 மணிக்கு உட்காந்தோம், 4 பேர் 5 பேர் சேர்ந்து நைட் ப்ரேயர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பாடு இருக்கிறதா குடும்பத்திற்குள்ள? நீங்க நல்லா கவனிக்கும். சத்ருவானவன் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம். சத்ருவானவன் என்ன, 2 கொம்பை வச்சுட்டு சாத்தான் பின்னாடியே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறது பேர் சத்ருவானவன் கிடையாது. குடும்பத்தை சின்னதா ஒரு குழப்பத்தை அடைந்து, இந்த சொல்லுவாங்கல்ல, குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அப்படி அது கிள்ளி விட்டுட்டு போயிடும், அவ்வளவுதான். இதுதான் பிரச்சனை. நல்லா பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். எல்லாரும் உட்காந்து எல்லாரும் ஒழுங்கா எல்லாரும் சாப்பிடலாம்னு நினைக்கும் போது தான் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும். குடும்ப ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஒருமனப்பாட்டை குலைக்கிறது சத்துருவானவருடைய கிரியை. அல்லேலூயா. இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வரணும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துட்டே இருப்பார், உணர்வை கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை நாள் எப்படி சண்டை வந்திருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணும்போது பிரச்சனைகளை எதிர்பாருங்க இல்லையா? என்ன பிரச்சனை எதிர்பார்க்கிறோம்? கண்டிப்பா நான் சொல்ற பாட்டுக்கு வேற பாட்டு தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? உங்களை தாழ்த்தி கொடுங்க, தாழ்த்துங்க. உங்க சைட்ல சரி இருந்தாலும் தாழ்த்துங்க. சரி, நீங்க பாட்டு பாடணுமா? பாடுவோம், அந்த பாட்டை பாடுவோம். சரி இல்லையா? நீங்க தான் நேற்று தான் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இல்ல இன்னைக்கு உங்க டைம் நீ தான் ஜெபம் பண்ணணும்னு ஒரு பிரச்சனை வரும். அதுலயே எத்தனை பேர் ஜெபம் பண்றதுல பிரச்சனை வருதுன்னு எத்தனை பார்த்துங்க குடும்பத்துல? வருதா இல்லையா? அனுபவத்துல சொல்லிட்டு இருக்கேன் சரியா? இதெல்லாம் கடந்து வருகிற அனுபவம் நமக்கு ஒப்புரவாக வேண்டும். ஜெபிக்க தானே போறோம். நேற்று ஜெபிச்சா என்ன, இன்னைக்கு இன்னொரு ஜெபிச்சிடுங்க, தப்பே இல்லை. இல்ல நான் நேற்று தான் பண்ணேன், முந்தா நேற்று தான் பண்ணேன், நேற்று 2 தடவை பண்ணிட்டேன், இன்னைக்கு உண்டான் தான் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட அடிச்சிடறது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு சத்துருவானோ கிளம்பி போயிட்டே இருப்போம். நீங்க அதுக்கப்புறமா நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சாலும் சரி, அந்நிய பாஷையில பேசி ஜெபிச்சாலும் சரி, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்றைய நாளில கர்த்தருடைய பார்வையில அருமையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், சத்ரு கொண்டு வருகிற இப்படியான சில காரியங்கள்ல வெளிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். தாழ்ந்து போக பிரச்சனையே கிடையாது. உன் கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட தானே விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுங்க. அதனால ஒரு தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். என்னைக்கு நான் சரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண நினைக்கிறோமோ அன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை வரதான் செய்யும் இல்லையா? கர்த்தர் பாதுகாப்பார் இல்லையா? அது நீதி செய்கிற தேவன் அவர் என்னைக்கு நன்மை எதுவோ அது எதுவோ அதை இப்போ வெளியில கொண்டு வருவோம். அதனால நீங்க விட்டு கொடுக்கறதுனால ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டோம். அது அப்படி நீங்க 4 தடவை செஞ்சு பாருங்களேன். 4 தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சத்ருவானவன் அந்த இடத்துல வெட்கப்படுவான். நீங்க ஜெபம் உட்காடுறீங்க, ஒன்னா கிளம்பி போகணும்னு வரும்போது சத்ருவானவன் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட வரும்போது நீ உஷாராயிடணும். வந்திருக்கியாப்பா, சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட், நீ சொல்ற பாட்டே பாடலாமா? நான் தான் ஜெபம் பண்ணுமா? நான் ஜெபம் பண்ணிடுறேன். சரி இன்னைக்கு உப்பு இல்லையா? இன்னைக்கு பரவாயில்ல, உப்பு இல்லைன்னா நான் சாப்பிட்றேன் இல்லையா? இப்படி நீங்க செஞ்சு பாருங்க. சத்ருவானவன் வந்து பார்ப்போம், எந்த சைட்ல பால் போட்டாலும் இவன் 6 அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாது. ஆனா என்ன பண்ணுவான், வேற ஒரு தந்திரங்களை கொண்டு வருவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வெளிப்புள்ளவர்களாக கர்த்தரோடு இருக்கிற உறவுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்ற 7 காரியங்களை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். 7 காரியத்தை முதல்ல பார்த்துடலாமா? பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், கர்த்தராலே காரியம் வாய்க்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம், கடமையில உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம், ஆலோசனைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம்,
குற்றமில்லாதபடி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பார்வைக்கு அருமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு இப்படியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா? முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்கலாம், நம்ம ஜெபிப்போம். நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறபடினாலே கர்த்தரிடத்துல நன்றி செலுத்தி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இந்த நாள் என்னோட பேசியிருக்கீங்கப்பா, உனக்கு நன்றி. இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று நீர் எங்களோடு சொல்லியிருக்கீங்க. அதற்காக தகப்பனே, அதற்காக சில காரியங்களை நீர் எங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்திருக்கீங்க தகப்பனே. ஒரே ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே நாங்கள் காத்திருக்கிறவர்களாக இல்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை சரி செய்யும்படி நீர் எங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதிலே நாங்கள் வெளிப்படுத்துகிற உண்மை உள்ளவர்களாக, சரி செய்து கொள்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் அப்பா கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒரே ஒரு காரியம் நல்லா கவனிங்க. தாவீது இந்த காரியத்தெல்லாம் செஞ்சார் இல்லையா? பரிசுத்தமா பாதுகாத்தாரு, கர்த்தருக்கு காத்திருந்தாரு. இந்த காரியங்கள்ல ஒரு 7 காரியத்தை பாதுகாத்தாரு. அவர் எந்த சூழ்நிலையில பார்த்தார், இது ரொம்ப முக்கியமா நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் ஆங்கில சொல்லுவாங்க பெட் ஆஃப் ரோஸ், இல்லைன்னா கேக் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும்போது அவர் இதெல்லாம் செய்யல. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழல், தங்குறதுக்கு இடம் இல்லாத ஒரு சூழல், காடுகளில் ஒழிந்து கொண்டு உயிருக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல், எதிர் எப்போ என்னை தாக்குவான், என் உயிர் எப்பவும் போகுன்ற ஒரு சூழல். இப்படியான ஒரு சூழல்ல அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்தார், கர்த்தரோடு இருக்கிற உறவை பாதுகாத்துக் கொண்டார். இப்படியாக ஒரு 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். பாஸ்டர் பிரதர், என் வாழ்க்கையில பிரச்சனைகளே அநேகமா இருக்கு, நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்காதீங்க. தாவீதோடு அந்த நாளில இருந்த தேவன், இப்படியான காரியங்களை செய்ய உதவிய தேவன், அவர் இன்றும் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகளை அவராலே மாற்ற முடியும். ஆனால் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிற சூழ்நிலையில ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படும் பொழுது அவர் காரியங்களை மாற்ற முடியும். ஒரு குறித்த நாள் வந்தது, சவுலுடைய சாம்ராஜ்யம் சரிந்தது. தாவீது அதே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. நமக்கென்று ஒரு காலம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. காலங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நான் போராட்டத்தில் கடந்து சென்றிருக்கிறேன், கடன் பாரத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், வியாதியின் மத்தியிலே இருக்கிறேன், எனக்கு இருக்கிற சோதனையை பார்க்கும் பொழுது என்னால் வெளியில வர முடியாது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, கர்த்தரோடு இருக்கிற உறவுல உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படியாக, அவருடைய பார்வையில அருமையாக இருக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த வேளையில் அவர் நம்மோடு இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக அவரிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போமா? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் வாய்களை திறந்து அவரிடத்தில் நம்முடைய கண்ணீரோடு கவலைகளை, பாரத்தை இறக்கி வைப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைய நாளில் அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக, ஒரு விடுதலையை தரும்படியாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஒருவருடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிற சத்துருடைய கிரியைகளை முறியடிக்கும்படியாக அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்லுங்க. அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களுடைய வாயை திறந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. விடுதலை தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். விடுதலை நாயகன் இயேசு
இயேசு கிறிஸ்து, வெற்றியை தருகிற தேவன் இயேசு கிறிஸ்து, வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தில் சிந்தின இயேசு கிறிஸ்து, எல்லா பாவ சாபங்களிலிருந்து விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்து, அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். வாயை திறந்து அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். எல்லா குடும்ப சாப காரியங்கள், சத்ருவான் எதிராக கொண்டு வந்திருக்கிற எல்லா ஆயுதங்கள் முறியடிக்கும்படியாக, நம்முடைய குடும்பத்திலே எதிராக சத்ருவான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லா தந்திரமான காரியங்கள் முறியடிக்கப்படும்படியாக, பிள்ளைகளுக்கு எதிராக சத்ருவானம் கொண்டு வந்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் முறியடிக்கும்படியாக, வேலை ஸ்தலங்களிலே சத்ருவானம் கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களும் முறியடிக்கும்படியாக கர்த்தர் இன்றைய நாளில் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின தேவன், அவர் ரத்தத்தாலே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, வல்லாத விசுவாசின் தலையை நசுக்கும்படியாக, நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் இன்றைய நாளில் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து சொல்லுங்க. கர்த்தர் என்ன காரியங்களை வாய்க்க செய்வார். என் குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கொடுப்பார், என் குடும்பத்திலே ஒரு வெற்றியை கொடுப்பார், என்னுடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என் கடன்பாரத்தை அவர் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு இயேசு என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டு. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போனதில்லை, அவரை நம்பினோர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவரை நம்பினோர் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கை இழந்து போனதில்லை. நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை செய்வார். வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன கர்த்தர் விசுவாசிக்கும் போது ஒரு சுகத்தை கொடுப்பார். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, எனக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். நான் உண்மை விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, உண்மை என்று எனக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை என்று